வணக்கம் 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 வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்ஸ்டா ரீல்ஸில் சில மனிதர்கள். இதுக்கு பேர் என்ன? Lamine Yamal. இப்படி படிக்க கூடாது, அதான் தப்பு. லட்சுமி அம்மாள். இப்படிதான் படிக்கணும். இப்ப இதுக்கு சொல்லுங்க. Ronaldo. அப்படி படிக்கவே கூடாது, அதான் தப்பு. நரோடா. இதுதான் கரெக்ட். இப்ப இதையாச்சும் கரெக்டா சொல்லுங்க. Messi. நோ அப்படி சொல்லவே கூடாது. ஆண்ட்ராய்டு மெஸ்ஸி. இப்படிதான் சொல்லணும். இப்ப இது எல்லாமே மாறினதுக்கான காரணம் என்னன்னா நம்ம செல்வி அம்மா தான். அது பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்குது. ஆனந்து நம்மகிட்ட பாருங்க, அருமையான ஒரு ஜெர்சி கிளாத் வந்திருக்கு பாருங்க, லட்சுமி அம்மாள். இது நரோடா, ஆண்ட்ராய்டு மெஸ்ஸி, கிட்டானி பஞ்சுமா இதுப்பா என்ட்ரி சொல்லிட்டாங்க. இவ்வளவோ நம்மகிட்ட ஜெர்சி செட் நிறைய இருக்குது. பிகாம் ஃபிஃபா வேர்ல்ட் கப் இப்ப நடந்துட்டு இருக்கு. அது தமிழ்நாட்டுல ஃபேமஸ் ஆனதுக்கான முக்கியமான காரணமே நம்ம செல்வி அம்மான்னு சொன்னா அது மிகையாகாது. பெருமையா சொல்லுவேனே. எனக்கு இந்த ஃபுட்பால் பத்தினா அவ்வளவா தெரியாது. லட்சுமி அம்மாள் ஒருத்தவங்க வித்துக்கிட்டு இருந்தாங்க ட்ரெண்டிங்னு சொல்லி, சரி இந்த டிஷர்ட்லாம் பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு போல அப்படின்னு சொல்லி வாங்கி போட்டேன். அது வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஆனா அந்த ஃபுட்பால் மேல எனக்கு ஆர்வம் வந்ததே நம்ம லட்சுமி அம்மா வீடியோ பார்த்த பிறகுதான். இப்ப அந்த அம்மா வீடியோ பார்த்ததுல இருந்து எனக்கும் பார்க்கணும் போல ஆசையா தான் இருக்கு. நான் வந்து இன்னமும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன். இப்போ கூட நான் மேட்ச் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் பாருங்கள், புரியல, புரிய மாட்டேங்குது எனக்கு. ரொனால்டோ கூட நமக்கு தெரியும்ல, ரொனால்டோ மெஸ்ஸி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ரொனால்டோ ஃபேனா நீங்கள்? ஆமாம், ரொனால்டோ யாரு? உண்மையான பிளேயர்ஸோட நேமை விட இவங்க வைக்கிற பேர் தான் நல்லா இருக்கும். கக்கா MBAPPE மாப்பிள பாருங்க, லட்சுமி அம்மாள் பேருக்குலாம் என்னடா கேடு? நல்ல பேர் தானே, அதெல்லாம் எதுக்கு மாத்து வருதுங்க? இல்ல சார், லட்சுமி அம்மாள். சுட நீர்மோர், சூடான லெசி, பிகாம் இன்டர்வியூ. இப்பனா இவங்க கிட்ட டிஷர்ட் வாங்க வரவங்களோட வீடியோ போட வரவங்க தான் அதிகமா இருக்காங்க. பாக்கிறதுக்காக அங்க சென்னையில இருந்து வந்துருவோம். லட்சுமி அம்மாள். நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க, ஒரு பாடகர் வந்து ஆயா வந்து பாக்குறதுக்கு வந்திருக்காங்க பாருங்க. எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதுதான் நடக்கும். சரியா? ஆயாக்காக ஒரு பாட்டு பாடுங்க. நான் பாடின பாட்டா? ஆமா. ஜூன் போனா ஜூலை காற்றே. ஆமா, நான் தான். ஐயோ சார், நான் தான்க்கா. அப்பா ஹோல்சம்டா. அவங்க ரியாக்ஷனை பார்க்கணும், ஷாக் ஆயிட்டாங்க. சார் நீங்களா? சார் நீங்களா? இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு ஜாலியா இருக்கு. நாமளும் பாண்டிச்சேரி போறோம், ஆயாவை பாக்குறோம். பாண்டிச்சேரின்னு சொன்னது நீ பல்ல அடிச்சுக்கிட்டு வந்ததுமே எனக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்படி தண்ணி அடிச்சுட்டு மட்டை ஆயிட்டியடா. வேலைக்கு ஆட்கள் தேவை, எமர்ஜென்சி. நாளைக்கே டியூட்டில ஜாயின் பண்ணிக்கலாம். என்ன வேலைன்னு பாத்தீங்கன்னா ஜெர்சி விக்கணும். எப்படின்னு பாத்தீங்கன்னா NEYMARJK நீர்மோர். இத மாதிரி நீங்களும் பேசி விக்கணும். 11 மணிக்கு 4 மணிக்கு டீ டைம். அந்த டீ டைம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிங்கோ, சில்லி சிக், ஹாட் பிரைஸ், ஒரு ஆளுக்கு 2 தருவேன். அழகா சாப்பிட்டுட்டே வேலை செய்யலாம். இப்ப இன்டர்வியூ நடக்க போகுது. பொண்ணுங்க கிட்ட பேசக்கூடாது. நானும் பொண்ணு தானே. பொண்ணுங்கிட்ட எந்த பொண்ணுகிட்டையும் பேசக்கூடாது. பசங்க கிட்ட பேசலாமா? இது என்னடா புது ரூலா இருக்கு? பொண்ணுங்களே பொண்ணுங்க கூட பேசக்கூடாதான். ரொம்ப கொடூரமான ஒப்பந்தமா இருக்கு. எங்கேயுமே நான் இது வரைக்கும் கேள்விப்படாத ரூலா இருக்கு. இவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா இருந்தீங்கன்னா எங்களால உங்க ஹோட்டல்ல வேலை செய்ய முடியாது முதலாளி. பசங்கிட்ட மட்டும் பேசிக்கோ. MBAPPE மாப்ள. வெரி குட், சூப்பர். நீ வந்து கரெக்டா படிக்க கூடாது, தப்பா படிக்கணும். அப்பதான் நீங்க ஜாயின் பண்ணலாம். மாப்ள வெரி குட், சூப்பர். உள்ள ஜாவ். நீங்க மட்டும் கரெக்டா படிச்சிட்டீங்கன்னா ரிஜெக்டட். வெளிய ஜாவ். அடுத்து பார்க்க போறது கும்கி கப்புல். பேரே சரியில்லையடா. அம்மோ, ஹோட்டலுக்கு போய் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு அம்மோ. ப்ளீஸ். சரி ஓகேடா, போலாம். இது அவனோட பர்ஸ். இதுல 100 ரூபாய் தான் வச்சிருக்கான். ஆனா நான் ஆசைப்பட்டு கேட்டனால கூட்டிட்டு போறேன்னு சொல்றான். அந்த ஹோட்டல் போலாமா? இந்த கடைக்கு போலாம் பாப்போ. இங்க டேஸ்ட் நல்லா இருக்கு பாப்போ. நெக்ஸ்ட் டைம் அங்க போலாம் தங்கம். நல்லா இருக்கா?
நல்லா லவ் யூ ஏன் பாப்பா திடீர்னு சொல்ற? சொல்லணும்னு தோணுச்சு. இது வந்துட்டு சொல்லாமல் புரிஞ்சிக்கும் காதல். கடைசியா பர்ஸ்ல ஒரே ஒரு 100 ரூபா தான் இருக்கு. அந்த 100 ரூபாயில இவங்க ஆசைப்பட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அவர் ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்குறாரு. அவர் உங்களோட ஆசையை புரிஞ்சுக்கிட்டாருல, நீங்க ஏன் அவரோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கல? ஒரே ஒரு 100 ரூபா தான் அவங்ககிட்ட இருக்கு. அதையும் நீங்க செலவு பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நாள் என்ன பண்ணுவான்? பாக்கெட்ல சில்லறை கூட இல்லடா, பாக்கெட்டே இல்ல. இதுதான் சொல்லாம புரிஞ்சுக்கும் காதலாம். இதுல கேப்ஷன் வேற, when two hearts understand, love speaks. என்ன கல்றாவிடா இதெல்லாம். சிக்கன் வாங்கி தர கூட்டிட்டு போவியா மாட்டியா? நைட்டு 12 மணி பாப்பு. மணி 12 தானே ஆக போகுது. சிக்கன் சாப்பிட கூடாதா என்ன? இப்ப கூட்டிட்டு போக முடியுமா முடியாதா? தீனி இருந்துட்டு நீ என்னென்ன சேட்டெல்லாம் பண்றேன்னு பார்த்தியா? என்னடா இது? மிட் நைட்ல நீங்க நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது உங்களை எழுப்பி சிக்கன் வேணும், ஐஸ்கிரீம் வேணும், பானிபூரி வேணும்னு கேட்டா நீங்க வாங்கி தரணும். அதுதான் காதல். லவ் இல்ல மச்சான், இதெல்லாம் பண்ணா காதல் வராதுடா, காண்டு தாண்டா ஆகும். இவங்க பண்ணிட்டு போயிடுறாங்க, ஆனா அவஸ்தைப்படுறது நாம தானடா. என்னம்மா கொஞ்சிக்கிறாங்க, கொடுத்து வச்சவங்க. உனக்கும் இதே மாதிரி ஓட்டணும்ல. எவ்வளவு கியூட்டா இருக்காங்களே, எவ்வளவு ஜாலியா இருக்காங்களே. இதெல்லாம் பார்க்கும்போது நாமளும் இந்த மாதிரி கியூட் கப்பலா வாழணும்னு ஆசையா இருக்குல்ல. கொன்றுவேன் உன்னை கொன்னுடுவேன். இப்போ இவங்களோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி தான் நம்ம வாழணும் போல, அடிக்கடி சர்ப்ரைஸ் கொடுக்கறது, gift கொடுக்கறது, ட்ரிப்புக்கு போகிறது, அவுட்டிங் போகிறது, மிட் நைட்டில் சாப்பிட்றது, இந்த மாதிரி தான் நாமளும் வாழணும், இதுதான் உண்மையான காதல், இப்படி இருந்தால் தான் நம்ம சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு உண்மை என்னன்னா, இவங்களே இப்படி வாழ மாட்டாங்க. தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க. இவங்க பண்றதே கண்டென்ட்டுக்காக, வீடியோக்காக தான். அதனால அதை பார்த்து நீங்க ப்ரெஷர் ஆகி உங்களோட லைஃபை தொலைச்சிடாதீங்க. ரீல்ஸ் வேற, ரியாலிட்டி வேற. அவன் லைஃபை வாழ நினைச்சு உன் லைஃபை தொலைச்சிட்டேடா. சரிண்ணா, அடுத்த வருஷம் பிடிச்சிக்கிறேண்ணா. ஒரு வருஷம் போயிடுச்சே. இல்ல, இவங்கள பார்த்தா விஜயண்ணா மாதிரியா இருக்கு. எந்த ஆங்கிள் பார்த்தாலும் விஜயண்ணா மாதிரியே இல்லையடா. இவங்க வந்துட்டு மேக்கப் மூலமாவே விஜயண்ணாவை கண்ணு மூடி கொண்டு வந்திருக்காங்க. அதாவது கொண்டு வர ட்ரை பண்ணிருக்காங்க. ஐயோ, என்னது காது தான் ஒரு மாதிரி டேமேஜ் இருக்கு. கண்ணு ஓகே, மூக்கு அமேசிங். அடுத்து வர 5 வருஷம், அது என்ன 5 வருஷம், அடுத்து வர எல்லா வருஷமும் நீங்க சொல்றத நான் கேட்கிறேன். நீங்க சொல்றத இந்த விஜய் கேட்பா. ட்ரை பண்ணிருக்காங்க, ஆனா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நைஸ் ட்ரை, பட் டோன்ட் ட்ரை. சரி, அடுத்து ஒன்று காமிக்கிறேன், இதையாவது கண்டுபிடிக்கலாம் பார்க்கலாம். இந்த வீடியோ மியூசிக்லாம் பார்த்தா வேற வியூ பார்க்குற மாதிரி இருக்குடா. மியூசிக் கட் பண்ணு. அட பாவமே. டேய் போட்டு வர, பாமாரு போட்டு வர. இவங்க இந்த மியூசிக் மட்டும் போடலினா இது துரந்தரே நமக்கு தெரியாது. இவங்களோட இந்த எஃபர்ட்டுக்கு கண்டிப்பா எல்லாருமே கிளாப் பண்ணுங்க. சத்தம் போடாம தட்டுங்கடா. இவங்கள போலவே இன்னொருத்தவங்க ட்ரை பண்ணிருக்காங்க, அதை பார்க்கலாம். பாவண்டா, எங்க அண்ணா விட்டுருங்கடா, உங்க காலில் விழுறேன்டா, விட்டுருங்கடா.
அவ்வளோ நேரம் மேக்கப் போட்டுட்டு கடைசியில் ஏஐல வச்சு மாத்திட்டாங்க. அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது गाइस, சொன்னா புரிஞ்சுங்க. அடுத்து ஸ்பெஷலா ஒருத்தவங்களை பார்க்க போறோம். நாமனா இந்த சூடான வெயில்ல கூல் ட்ரிங்க்ஸ் குடிப்போம், ஆனா இங்க கூல் ட்ரிங்க்ஸ்லயே குளிப்பாங்க. எதுக்காகனா வெயில் ஜாஸ்தியா இருக்குல்ல, வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குல்ல. நானும் ஒரு வீடியோல தான் இப்படி பண்ணிருக்காங்க பார்த்தா பூரா வீடியோவும் அப்படிதான் இருக்கு. ஒரு மாதிரியா கூல் ட்ரிங்க்ஸ்லயே குளிக்கிறாங்க. சமூகம் பெரிய இடம் போல. சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. இது ஸ்ப்ரைட்டா? ஆனா பார்க்க பார்க்க ஜாலியா தான்டா இருக்கு. எனக்குலாம் ஜாலியா தான் இருக்கு. என்னடா இது புதுசா இருக்கு. ஒரே மாதிரி இல்லாம டிஃபரண்ட் டேஸ்ட்ல குளிக்கிறாங்க. வாயில நல்லா வருது, சொல்ல முடியல. அடுத்து இசை மழையில் நனைய தயாரா? டீ குடிக்க ஆல்வேஸ் ரெடிடா, என் நரம்பெல்லாம் பால் டீ தான் ஓடிட்டு இருக்குடா. இருந்தாலும் உன்னை நான் குடிக்காம விட மாட்டேன். டீ இஸ் a hard and fine, வேலை கூட மட்டும் நிற்கும் நான். டீ இஸ் a hard and fine. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பல பாடல்களுக்கு இவங்களே லிரிக்ஸ் எழுதி பாடுவாங்க. ஜூன் மாதத்தில் வெயில் கொளுத்தும் நேரத்தில் அந்த ஏசி காத்துதான் குளு குளு. டக்கராகுதுக்கா. நானும் இந்த மாதிரி ஓன் லிரிக்ஸ்ல பாடுவேன், ஆனா என்ன அது கொஞ்சம் கெட்ட வார்த்தையா இருக்கும். ஆனா இவங்க நல்லாவே லிரிக்ஸ் எழுதி நல்லாவே பாடுவாங்க. என்ன திவ்யமான சரீரம். பிரியாணி பிரியாணி மட்டன் பிரியாணி இலையில் நீ அடவேறென்ன வேணும் ஜி. பிரியாணியோட 65 வேணும், கொஞ்சம் தால்ச்சா கூட இருந்தா போதும். நம்ம நார்மலா பேசுறத கூட இவங்க சாங்கா மாத்தி பாடிட்டு இருக்காங்க. வாய்ஸுமே நல்லா இருக்குடா உண்மையாவே. உங்க வாய்ஸ்ல இருக்கிற ஃப்ரெஷ்னஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பரோட்டா சாங். பரோட்டா மேல சால்னா ஊத்தின கண்ணம்மா, அதை ஊற வச்சு சாப்பிட்டு பாரு செல்லம்மா. அந்த காம்பினேஷன் சொர்க்கம் காட்டும். ஐயோ இது நல்லா இருக்கு. ஓகே. அந்த ரோட்டு கடை கொத்து அதுதானே என் சொத்து, மிச்சதெல்லாமே வித்து அந்த பரோட்டா தான் கெத்து. வர ஒரு முறையாவது சாப்பிட தோணுதே. இதெல்லாம் பார்க்கும்போது நானும் இது மாதிரி பாடி போடலாம்னு நினைக்கிறேன். பாசிபிள். சில சமூக விழிப்புணர்வு சாங்கும் பண்றாங்க. யாரு பண்ண தப்புல இங்கிலீஷ் பேசும் அப்புல மாட்டிக்கிட்டேன்டா, பசமா மாட்டிக்கிட்டேன்டா. 2 லட்சம் கேக்குறான், 3 லட்சம் கேக்குறான், இன்னும் மேல ஏத்திதான் 5 லட்சம் கேக்குறான். புக்கு ஃபீஸ் போடுறான், ட்ரெஸ் ஃபீஸ் போடுறான், எக்ஸ்ட்ரா கரிக்குலர்னு எக்ஸ்ட்ரா ஃபீஸ் போடுறான். இதுக்கு மேல தெம்பு இல்லடா, பிரைவேட் ஸ்கூலுனாலே வம்பு போலடா. அடுத்து இப்ப ரீசன்ட் ட்ரெண்டுக்கு ஏத்த ஒரு சாங்கு. கட்டு கட்டு கரட்டு கட்டு விட்டு விட்டு வருது விட்டு, கட்டு கட்டு கலை மலை இரவு வெட்டு வெட்டு நீயும் அவ வெட்டு. பவர் கட்டை வச்சு ஒரு சாங் போன்னு நினைச்சிருக்காங்க, ஆனா எத்தனையோ சாங் இருக்கும்போது இந்த சாங்கை போட்டாங்க பாருங்க, அங்க நிக்கிறாங்க. வர்ற மாதிரி. அடுத்து என்ன பார்க்க போறோம்னா சுலபமான முறையில் 6 பேக் வைப்பது எப்படி. நீங்க டயட்டும் ஃபாலோ பண்ண தேவையில்ல, ஒர்க் அவுட்டும் பண்ண தேவையில்ல, ரொம்பவே ஈஸியா 2 நாள்ல பண்ணிடலாம். ஆனா 2 நாள் தான். यहाँ लेखेको पनि छु 6 प्याक कमिङ सन्। अब मैले रिबन काटे
हाय गाइस यो सरी ஸ்டார்ட் பண்ணாரு ரிப்பன் கட் பண்ணி रिबन ஸ்டார்ட் काट्नु பண்ணாரு. पर्यो अब मेरो 6 पैक चाँडै नै आउँदै छ இப்படி பானை மாதிரி இருக்கிற அந்த வயிறு தான் பழனி படிக்கட்டு மாதிரி மாற போகுது. आयो गाइस அங்க வரு. आज 6 पैक देख्नुभयो मेरो 6 पैक 1 पैक 2 पैक 3 पैक 4 पैक 5 पैक 6 पैक या 6 पैक कमिङ ऑन डे 3 है डे 3 मा चाहिँ मैले ஓ ஃபர்ஸ்ட் நாள் வந்துட்டு இந்த வரியை கொண்டு வந்துட்டாரு. அடுத்து நேரா ஒரு கம்பியை சொல்லி 6 பேக் கொண்டு வந்துட்டாரு. இங்க பாடுற கட்டிங்ஸ் இதான்டா ரியல் 6 பேக். அங்க பாரு என் பழைய உடம்ப பழனி படிக்கட்டு மாதிரி எத்தனை கட்டிங்ஸ் இருக்குன்னு அப்படி வரணும்யா. பாத்தீங்களா 6 பேக் ஹேண்ட்மேட். ஹேண்ட்மேட் நல்லா இருக்கா? நாப்டால்ல வேலை பார்த்தவனா இருப்பான் போல. கிறுக்கு படிக்கிட்டு இருக்கான். நான் ஏதோ சர்க்காஸ்டிக்கா சொல்லிக்கிட்டு இருந்தேன். இதை வந்துட்டு யாரும் சீரியஸா எடுத்துக்கிட்டு வீட்டில் எதுவும் பண்ணிடாதீங்க. கதை முடிஞ்சிடும். ஓகே நண்பர்களே, அவ்வளோதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.